அதாவது நம்ம கண்ணு முன்னாடியே ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, ஆனால் அதை பற்றி யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல, ஆக்ஷனும் எடுக்கலையே அப்படின்னு ஒருத்தங்க கொந்தளித்து பேசியிருக்காங்க. யார் அவங்க? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். என்னென்னா, தூத்துக்குடியில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு பற்றி பல முன்னெடுப்புகளை நடத்தி போராட்டங்கள்லாம் நடத்துகிறாரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்பா வாக்கு திருட்டுன்றது இந்தியா முழுக்க இருக்குது. இப்போ நீங்களே எடுத்துக்கங்களேன், ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, நம்ம கண் முன்னாடியே கொடுக்குறாங்க தேர்தல் வந்தால். இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா தானே இருக்கோம். யாராவது எந்த நடவடிக்கையாவது எடுக்கிறாங்களா? இதெல்லாம் தேர்தல் ஆணையம்தான் சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும், ஆனால் கொண்டு வர மாட்டாங்களே அப்படின்னு கொந்தளிப்போட பேசியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இந்தியா முழுக்க வாக்கு திருட்டு நடக்குது, அரசியல் மட்டும் இல்லை தேர்தலிலையும் துஷ்பிரயோகம் நடக்குது. அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு வந்தது. தேர்தல் ஆணையமும் நீதி அரசர்களும் சேர்ந்து ஜனநாயக நாட்டில் முறையான ஒரு தேர்தலை நடத்தணும். அப்போ தான் நம்ம எலெக்ஷன் நிற்கிறதுக்கோ கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கோ ஒரு வழிவகை பிறக்கும். கண் கூட எல்லாருக்கும் தெரியுது ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, எல்லாமே தப்பு நடக்குதுன்னு தெரியுது. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இது வரைக்கும்? அதனால் பீகார் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க சீர்திருத்தம் நடக்கணும். அடுத்ததா இந்த கூட்டணியை பற்றியும் விஜயை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு செய்தியாளர் கேட்டதும் போதும் கொந்தளிச்சிட்டாங்க. ஏங்க, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்? தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன். இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்கே உப்பளத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய சட்ட ஒழுங்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேளுங்க, மக்களோட குறைபாடுகள் சம்மந்தப்பட்ட கேள்வியெல்லாம் கேளுங்க, தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. நான் கடந்த சில நாட்களாக எங்கே போனாலுமே என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த கூட்டணி எங்கே போக போகிறீங்க, விஜயை பற்றி சொல்லுங்கள், கூட்டணி எங்கே போக போகிறீங்க, விஜயை பற்றி சொல்லுங்கள். இதையே கேட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க நீங்கள். இதை தயவு செய்து யாரும் கேட்காதீங்க, இனிமேல் கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு கராராக பேசிட்டு போயிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். எல்லாம் நீங்களா நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சட்டமன்ற தேர்தல் உங்களோட நீங்கள் போட்டிடுவீங்களா? வாய்ப்பு இருக்குது? அது எல்லாமே இன்றைக்கே சொல்லிட முடியுமா? சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதம் இருக்குது. சரிங்களா? இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. அதை பற்றி உரிய நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம். அஜய் கட்சி மாநாடு நடத்துறதுக்காக ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தாங்க, சேர் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நெருக்கடி கொடுத்தாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், ப்ரெஸ்ஸுக்கு இதை தவிர வேறு கேள்வியே இல்லையா? நானும் இல்லை ஒரு நிமிஷம், தமிழ்நாடு முழுக்க டெய்லி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன். இந்த ஒரு கேள்வியை தவிர வேற கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் இல்லை நான் கேட்கறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நான் தூத்துக்குடி வந்திருக்கேன், ஏன் மக்கள் பிரச்சனை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்கே மக்கள் பிரச்சனை எத்தனையோ நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இன்றைக்கி உப்பளங்களில் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு, கப்பல் தளம் அமைக்கிறதுனால உப்பு தயாரிக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. ஏன் அது மக்கள் ஒரு பத்திரிகையாளர் 3வது தூணுங்கிறோம், ஏன் மக்கள் பிரச்சனை ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? 2 கொஸ்டின் தான். நான் டெய்லி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன், ஒன்று கூட்டணின்றீங்க, இல்லை விஜய்ங்கிறீங்க. ஸோ அந்த 2க்கு இனிமேல் என்கிட்ட யாரும் பதில் கேட்காதீங்க. பல தடவை நான் அது பதில் சொல்லியாச்சு. ஏன்னா நான் வந்தேன்னா மக்கள் பிரச்சனையை என்கிட்ட கேளுங்க. மக்களுக்காக தான் இங்கே அரசியல், மக்களுக்காக தான் இங்கே ஆட்சி.